வெள்ளிக்கிழமை 3ஆம் தேதி ஜனவரி மாதம் 1 யோவான் கடிதம் 2வது அதிகாரம் 29வது வசனம். மீண்டும் 3வது அதிகாரம் 1லிருந்து 6 வசனங்கள். அதில் சிறப்பாக முதல் 2 வசனங்கள், தந்தை நம்மிடம் எத்தனை அன்பு கொண்டிருக்கிறார், இதோ நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக அழைக்கப்படுகிற கடவுளாக பிள்ளைகளாக மட்டுமல்ல, அவர் இப்பொழுது நாம் அவருடைய சமூகத்திலே வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். மேலும் கடவுள் பிள்ளைகளாக இனி எத்தனைகளாக இருப்போம் என்பது தெரியாது. அவர் வரும்போது நாம் அவரை போல இருப்போம், ஏனெனில் அவரை போல இப்பொழுது நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பிறகு நாம் அவரை போலவே இருப்போம். எப்படி யோவான் 12:26 சொன்னது போல, எனக்கு பணிவிடை புரிந்தால் நான் இருக்கும் இடத்தில் என் பணியாளர் இருப்பான்னு சொன்னார். அதே போல இதோ கடவுளுடைய அன்பு என்றால் இப்பொழுது நாம் கடவுளுடைய வெளிப்படும் பொழுது நாம் அவரை போல இருப்போம். நாம் அவரை போல அப்படியே இருப்பது போல அவரை காண்போம். நாம் அவரை போலவே மாறும். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவருக்கு நமக்கு தந்திருக்கிறார். நாம் அவரில் ஒன்றாக இருந்தால் அவருடைய சாயலாக, தொடக்கம் புத்தகம் 1:26 சொன்னது போல, தன்னுடைய சாயலாகும் பாவனையாக தன்னை படைத்ததினாலே அதை குறிப்பிட்டு புது படைப்பாக மாற்றி நாம் அனைவரும் அவரை போலவே நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். இப்பொழுது நம்மளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பிள்ளைகள் என்பது நாம் எல்லா உரிமையும் ஆசீர்வாதத்தை பெற்று வாழ அழைக்கப்படுகிறோம். ஜெபிப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உடைய கிருபை உடைய சமாதானத்தை எங்களுக்கு தாரும். உடைய வல்லமையினால் எங்களை மூடி மறைத்து எங்களை திடப்படுத்தும். எல்லாவற்றையும் உடைய அன்பின் கரங்களில் தாழ்த்துகிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.